வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். ரக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திருப்பி மைத்ரேயன் இணைய போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இப்போ மைத்ரேயன் பார்த்தீங்கன்னா பாஜக திருப்பி அதிமுகவில் இணையறா, அங்கே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவமான பதவி தரலாம்னு சொல்கிறக்காண்டி இணைய போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிவி சண்முக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு 6 முன்னாள் அமைச்சர் போய் பேசிட்டு இருந்தாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சிவி சண்முகத்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு நான் பொதுக்குழு திருப்பி கூட்டி அவங்கள போச்சல தூக்க முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சவால் சிவி சண்முகம் விட்டதா சொல்கிறாங்க. இதை மனசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரத்தில் இருக்க மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல ஒரு சில பேர், இப்போ குமரகுருன்னு சொல்கிறவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சொல்கிறவர், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஏவி சிவி சண்முகத்தை காலி பண்ணுங்க, டம்மி ஆக்கி பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு கொண்டு போங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் ஒரு சில காய் நகர்த்துறதா சொல்கிறாங்க. சிவி சண்முகத்துக்கு அப்படி என்ன அகேன்ஸ்டாக குமரகுரு பாக்கியராஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்டர் அடிச்சு விட்டதில்ல. சிவி சண்முகம் கண்ட்ரோலில் தான் விழுப்புரம் மொத்தமாகவே இருக்குது. சிவி சண்முகம் புகைப்படம் இல்லாமல் எங்கேயுமே இந்த போஸ்ட்டுமே ஒட்ட மாட்டாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை ஒரு குரூப்பை ஒரு கோஷ்டியை பார்த்தீங்கன்னா மோதல் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. இதன் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, சிவி சண்முகம் டேரக்டாக போய் அமித்ஷா மீட் பண்ணி இந்த மாதிரி கட்சி எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, எடப்பாடி பழனிசாமி நீக்கிறது சொல்லுங்கள், நீக்கி விட்டுறலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் அங்கேயும் போய் அட்டாக் பண்ணிட்டு, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்திரத்தை எடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்குற விஷயமாக தான் பார்க்குறது. இப்படி எஸ்பி பிரமணி, தங்கமணி, அதே மாதிரி கேபி அன்பழகன், ஸோ நத்தவசோனக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் கோஷ்டியை பார்த்திங்கன்னா உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்ற ஒரு பேச்சு அடிப்படுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மைத்ரேயன் இணைஞ்சது பார்த்திங்கன்னா அதிமுக மீண்டும் பழைய பலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் பல கட்சி மாறிட்டார். அவர் வந்தால் என்ன வராட்டி என்ன, இப்போ ஓபிஎஸ் இணைக்கிறேன்னு சொன்னால் ஒரு பலம், ஏன்னா அவர் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மைத்ரேயன் இணைஞ்சா பழைய பலம். அப்போ இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்ட ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா இப்போ மைத்ரேயன் பெரிய விசேஷமான விஷயம் கிடையாது, முக்கியமான தலைவரும் கிடையாது. முன்னாடி இருந்தார், அவ்வளோதான். அவர் கட்சி மாறி மாறி போயிட்டு இருந்தார். உதவ பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணி இருந்தார், அப்புறம் ஓபிஎஸ் அணிக்கு போனார், பாஜகவுக்கு போனார், திருப்பி பாஜகவில் நிற்க வர்றாரு. ஸோ இப்படியே மாறி மாறி தான் போயிட்டு இருக்குது. எடுத்து அவர் முக்கியத்துவமான நபர் கிடையாது. அங்கே மைத்ரேயனுக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் சும்மா அசைன்மெண்ட்டுன்ற மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு வாங்க, இந்த டாக்குமெண்ட் அங்கே போய் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி வேலை தான் கொடுத்துருந்தா சொன்னாங்க. இதை போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்காரு. இங்கே ஒன்றும் வேலையும் கிடையாது, நான் கட்சியில் இணைஞ்சிருவான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்க, நானும் சும்மா தான் உட்காந்துருக்கேன், வா பேச்சு துணைக்கு வான்ற மாதிரி மைத்ரேயன் கூப்பிட்டு உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி கட்சி நடத்திட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமான தலைவர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா தவிர்த்திருக்கலாமோன்ற மாதிரி எல்லா நிர்வாகிகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மைத்ரேயன் ஒரு யூஸும் கிடையாது அதிமுகவுக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன ராஜ்யசபா சீட்டு கேட்பார், அவ்வளோதான். இதை வச்சு ஒன்றுமே இல்லை. அதே ராஜ்யசபா அடுத்து பாஜக தராங்கன்னா பாஜக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். இப்போ ரீசெண்டாக தான் இணைஞ்சார், 3 மாதத்துக்கு ஒரு கட்சின்ற மாதிரி மாறிட்டார். இப்போ சிவி சண்முகம் விஷயத்துக்குள்ளலாம் சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு சில காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தருன்றாங்க. சிக்கல் மட்டும் கிடையாது, இனி எடப்பாடியால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுற வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கான ஒரு முயற்சி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 முன்னாள் அமைச்சர்கள் தவிர்த்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக பேசி அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா மனசு மாற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஒரு கும்பலை சேர்க்க ஆரம்பிச்சார். எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் ஆக்கணும், தன் மகனை பார்த்திங்கன்னா வாரிசாக அந்த கட்சியை கொண்டு வரணுன்ற மாதிரி எதிர்பார்ப்புக்கு இதுவும் முன்னாள் அமைச்சர் காதுக்கு போய் மிகப்பெரிய பிரச்சனை அடிச்சு அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா மாவட்ட செயலராக பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அப்போ தான் தன்னையும் தன் மகனையும் ஏற்பாங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இதுக்காண்டி ஓபிஎஸ் டீம் பேசுறதுக்கு தயாராகிட்டார். இந்த 6 முன்னாள் அமைச்சர் நீக்கிட்டு ஓபிஎஸ் கொண்டு வந்துடலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டார். ஆனால் இப்போ ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்னும் ஒரு சில பிளானுக்கும் போயிட்டு வராங்க. சசிகலா ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ஏன்னா என் தம்பி திவாகரன் நினைச்சா சாதாரண நிர்வாகினா இருந்துக்கிறேன்ற மாதிரி. ஆனால் சாதாரண நிர்வாகி சசிகலா உள்ளே இருந்தாங்கன்னா சசிகலா பக்கம் தான் எல்லாரும் காலில் விடுவாங்க. எடப்பாடியே ஒரு சூழ்நிலை காலில் ஒரு சூழ்நிலை உருவாயிரும். அந்த மாதிரி தான் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் சசிகலானுக்கு ஒரு பலம் இருக்குது. அது வட மாவட்டங்களில் இருக்குது, கொங்கு மண்டலத்தில் இருக்குது, டெல்டா பகுதியில் இருக்குது, தென் மாவட்டங்கள் இருக்குது. அப்படி இருக்க ஒரு கணிசமான ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. சசிகலா வந்தால் சசிகலா பக்கம் தான் போவாங்க. ஸோ அவர் 6 முன்னாள் அமைச்சர் பாஜக ஆதரவு மாநிலம் தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்காத பட்சத்தில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி செக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் பார்த்திங்கன்னா அதிமுக நெருங்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி தான் இருக்கதா சும்மா சொன்னாலுமே திருமாவளவன் வச்சு காய் நகர்த்தி பார்க்குறாங்க. அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பதுக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அழைக்கணும்னு அவசியம் கிடையாது. திமுக ஆளுங்கட்சி அவங்களுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சாங்க. அப்போ அதிமுக எடப்பாடியை அழைக்கிறாங்கன்னா
இதில் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கூட்டணி மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்தால் ஒரே ஒரு பலன் தான் அதிமுக, சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும். சிறுபான்மை ஓட்டுனால தான் திமுக ஜெயிச்சதாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வகையிலும் பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டு கிடைக்க ஒரு சூழ்நிலை உருவாகலை. ஏன்னா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் கிடச்சிது, அப்புறம் பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கடி உருவாகும். இப்போ ஓபிஎஸ்ட்டை பார்த்திங்கன்னா எல்லா முன்னாள் வச்சும் சர்வசாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஆதரவு மலைக்கு ராஜேந்திர பாலாஜி வேலுமணிலாம் போயிட்டாங்க. ஓபிஎஸ்ஸை பெட்டர்ன்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தவிர்க்க ஆரம்பிச்சிட்டான்ற இன்னொரு பேச்ச முடியுது. தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் வந்தால் வரதே இல்லை. இதே மாதிரி வேலுமணி தங்கமணிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சிவி சண்முகம் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் மாவட்ட செயலர் இறங்கிட்டு இருக்காரு. ஆனால் மாவட்ட செயலர் சொல்ல முடியாது, பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. இப்போ எடப்பாடியே பழனிசாமியே பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு வராருன்னா சிவி சண்முகத்தை பார்க்காம போக முடியாது. அப்படி பார்க்காம போனால் விளைவுகள் வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாக்கியராஜ், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு காய் நகர்த்தி பார்க்குறாங்க. பட் இது எடுபடுமான்னு கேட்டிங்கன்னா எடுப்படாது. சிவி சண்முகம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளோட ஆதரவில் போட ஆரம்பிச்சிடலாம். எம்பி எலெக்ஷன் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்தை கேட்காமலே பார்த்திங்கன்னா வேட்பாளர் போட்டதா இன்னுமே அதிருப்திலாம் இருக்காங்க. கட்சிக்கு உழைச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா எம்பி சீட்டு கொடுக்காம கண்ட பையனுக்கெல்லாம் எம்பி சீட்டு கொடுக்குறேன் நீ வா போன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி பார்த்து வந்து ஒருமையில் திட்டினதாக சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா சிவி சண்முகத்தை டேரெக்டாக எதிர்த்து போராட முடியல. அதனால் கோஷ்டி பூசலை பார்த்திங்கன்னா உருவாக்கி சிவி சண்முகத்தை காலி பண்ணலான்ற எண்ணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி இயங்கிட்டு இருக்காத சொல்கிறாங்க. இது பின்னலில் பார்த்திங்கன்னா முக்கியமான ரோலில் எடப்பாடியோட மகன் மிதுனும் இயங்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ மிதுன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி சுனில்ன்றவர் காங்கிரஸ் புறமும் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கதா சொல்கிறார். ஸோ இந்த ஆலோசனை என்ன பார்த்தீங்கன்னா எப்படியா முதலமைச்சர் 2026 இது மெகா கூட்டணி காங்கிரஸ், திருமாவளவன் கட்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக, இதை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து ஜெயிச்சணும்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. சுனிலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலிடத்தில் பேசினாலுமே பட் திமுகவோட இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதிமுகவோட போனால் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு தான் அது பலனு. ஸோ அதிமுக சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் காங்கிரஸ் தனித்து இப்போ பழையமாக நின்றா ஜெயிக்க முடியாது. இப்போ பாஜக பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு வந்து 15 சீட்டு கொடுக்கறதுக்கு அதிமுக தயங்கினாங்க. 15 சீட்டில் ஜெயிச்சிருவாங்களோ 2-3 சீட்டில்ன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு இருக்குது. இதே சீட்டு பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு தர தயங்கின அதிமுக காங்கிரஸுக்கு தர தயாராக இருக்கதா சொல்கிறாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கும் வந்து கூட்டணி வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்கிறக்காண்டி வானதி சீனிவாசன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்கன்னா ராம சீனிவாசன், ஹெச் ராஜா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மானத்தை இழந்துட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறாங்களன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கொதிப்பில் அண்ணாமலை இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அண்ணாமலை தான் நோட்டா கட்சி பார்த்திங்கன்னா வாக்கு கட்சியாக மாறிச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா இயங்காத ஒரு மாநில தலைவர் தான் பார்த்திங்கன்னா இருக்கதா தகவல் வெளியே இருக்குது. ஸோ இது மேபி உண்மையாக கூட இருக்கலான்றாங்க. ஸோ இந்த ஃபேமஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.